இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதாவது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னு தோணுது, நம்ம நிதியமைச்சருடைய உச்சக்கட்ட கோவம். ஆக்சுவலி தமிழ்நாடு மக்கள் தான் பயங்கரமாக கோவப்பட்டிருக்கணும். என்னமோ அதை சொல்லி இதை சொல்லி இது வரைக்கும் நீங்களாம் ஒன்றுமே சாதிக்கலை அப்படிங்கிறதுக்கு. சரி, அது அப்புறம் இருக்கட்டும். எப்படி சார் சொன்னீங்க? என்ன நீங்களாம் என்ன ஒன்றும் கரெக்ஷன் பண்ண வேணாம், இது என்னோட யூனிக்னஸ்ஸு, இது என்னோட ஸ்டைல் அப்படின்னு பேசுகிறீங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன? ஆப்போசிட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு ஏஜ் என்ன? உங்களுக்கெல்லாம் பண்பாடு எதுவுமே தெரியாது. அதாவது நீங்கள் என்ன வேணாலும் கிண்டல் அடிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உங்களை யாரும் எந்த குறையும் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தான் சுயமரியாதை இருக்குது. அப்போ சுயமரியாதை அப்படின்னு சொல்லி அதை மையமாக வச்சு கொள்கை இன்ன வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி உங்களுடைய இல்லை நம்மளுடைய முதல்வர் ஒரு மாண்பே இல்லாமல் எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு தேடுவாராம். அதுக்கப்புறம் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் அவர்கள் இங்கே போய் ஸ்டாலின் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் என்னமோ இந்த ஃபண்டு வாங்குச்சு அந்த ஊழல்னு சொல்லி பழி போடுவீங்களா? போய் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடம்பு கூசலையா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களை ரொம்ப இதாக பண்ணணும், இது என்னோட யூனிக்னஸ், இது என்னோட ஸ்டைலு, எனக்கெல்லாம் யாரும் கரெக்ஷன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லவே கூடாதா? அப்போ நீங்கள் தப்பே செஞ்சாலும் சரின்னு சொல்லி ஏற்றுட்டு போகணுமா? அப்படி நீங்கள் இந்த மாதிரி கெட்டப்பாக கெத்து விடுற மாதிரி பேசுனீங்கன்னா நாங்கள் உடனே சரிங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் மைக் அப்படி தட்டி விடுறீங்க. என்ன நீங்களா சார் உங்கள் காசுலேயே சார் மைக்கு போட்டு வச்சிருக்கு? ஒவ்வொரு மக்களினுடைய வரிப்பணம். முதல் அமைச்சர்னா அமைதி, அதை தாண்டி பதவியில் பணிவு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பணிவு இருக்கா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்க, இல்லைனா போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை விட கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உட்காடுறீங்க. இங்கே கேவலப்படுத்துறது யாரு? சட்டப்பேரவையினுடைய மாண்பை மீறி பேசுறதெல்லாம் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் லைவ் ரிலேவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். என்ன கோவம் வருது சார்? 3 மாதம் தானே சார் ஆச்சு அமைச்சராகி, உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது. அப்போ ஆப்போசிட்டில் உட்காந்து இத்தனை நாள் அமைச்சராகலாம் இருந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க, அதையெல்லாம் மூடி மறைச்சி எல்லாத்தையும் பொய்ன்னு மக்கள் முன்னாடி நீங்கள் சொல்லும் போது ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்த அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன சார் நீங்க எங்க நின்று பேசுறீங்க? சட்டப்பேரவையில் நின்று. அங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கவங்களா யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த மாண்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கே கிடையாது. நீங்க அப்படி பந்தாவா ஸ்டைலா மைக்க தள்ளி விட்டுட்டு உட்கார்றீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். தான் 3 மாசத்துல வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல. நீங்க கூட பிறந்த சகோதரரையே கையில ஏதோ பொருளை வச்சுட்டு தானே மிரட்டினீங்க. அந்த வீடியோ இன்னுமே சமூக வலைதளத்துல எல்லாம் இருக்குல்ல. அப்போ ரொம்ப நாள் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகும். வெளியே வர நேரம் வந்துருச்சு போலவே. யார் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க சார். நீ மக்களோட கோவம் எப்படி இருக்கும், மக்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கூடிய சீக்கிரத்துலேருந்து தாவேக்கா பார்க்க தான் போகுது.